கொடி சைடில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் சைடில் இது பண்ணிக்கங்க. சதீஷ் யூடியூப் ஐடி என்ன? பின்னாடி கீழே பாருங்க. அண்ணன் போன எப்படி போறோம்? அஞ்சுல 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம ஈவென்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த ரோடு ஃப்ரீயா தான் இருக்கணும். இந்த ரோடு ஃப்ரீயா தான் இருக்கணும். 5 to 10 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த இடத்துல இவ்வளவு பேர் இங்க தேவையில்லைன்னா ஆனா கொஞ்சம் எல்லாம் உள்ள வாங்கணும். உள்ள வாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் எல்லாம் உள்ள போயிட்டீங்கன்னா பரவாயில்லண்ணா. கார்த்திஸ்வரன்ஜி இந்த இடத்துல கொஞ்சம் கிளியர் பண்ணி விடுங்க. ஆனா இந்த இடத்துல கொடி பிடிச்சீங்கன்னா லைவ் தெரியாது. நீங்க கொடி பிடிச்சீங்கன்னா லைவ் தெரியாது. கொஞ்சம் உள்ள வந்துருங்க. ஜி உள்ள போங்க. கொடி பிடிச்சீங்கன்னா லைவ் தெரியாது. 2 வண்டி லைவ் நிக்குது. உள்ள வாங்க. பின்னாடி போலாம். பின்னாடி போலாம். பின்னாடி போங்கண்ணா. பின்னாடி போங்கண்ணா. நம்மகிட்ட தான் சொல்லுது. நம்ம தானே நம்மளை பாத்துக்கணும். தயவு செஞ்சு பின்னாடி வாங்கண்ணா. தம்பி தம்பி ஒண்ணுதான் சொல்லுது. மேல முன்னாடி பின்னாடி போட்டு பின்னாடி போங்க. போங்க அண்ணா வாங்கண்ணா. அண்ணா வாங்க. பின்னாடி வாங்க அண்ணா. பின்னாடி வாங்க. பின்னாடி போங்க. போலாம் கோச்சிக்கா. பின்னாடி போங்க. வீட்டுக்குள்ள யாரும் போக கூடாது. உள்ள செக் பண்ணுங்க. பிரபு அண்ணா பொதுச் செயலாளர் பிரபு பொதுச் செயலாளர் பிரபு உள்ள அப்படியே செக் பண்ணுங்க. உள்ள யாரு இருக்காருன்னு பாருங்க. இந்த ஒன் சைடு ரோடு கிளியர் பண்ணுங்க. ஜி பின்னாடி போலாம். ரோடு கிளியர் பண்ணி விடுங்க. இந்த இடத்துல நீங்க பின்னாடி போலாம். ஜி பின்னாடி போங்க.
கோச்சிக்காம பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க. அப்படியே ஆட்டோ பின்னாடி மட்டும் வந்துருங்க போதும். அண்ணா போங்கண்ணா, அமுச்சு விடுங்க அண்ணா, கொஞ்சம் கிளியர் பண்ணி விடுங்க அண்ணா. முன்னாடி போங்க, போட்டோம் அண்ணா, பின்னாடி போட்டோம். ஆர்எஸ்எஸ் சுப்பிரமணியம் சார் எங்க இருந்தாலும் கொஞ்சம் இங்க வரவும் மைக்கிட்ட. ஆர்எஸ்எஸ் சுப்பிரமணியம் சார் எங்க இருந்தாலும் கொஞ்சம் மைக்கிட்ட வரும். டிஷர்ட் போட்டிருக்கவங்களை தவிர யாரும் கயிறு பிடிக்க வேண்டாம்னா தள்ளிக்கங்க, பின்னாடி தள்ளிக்கங்க. டிஷர்ட் போட்டிருக்கவங்க பசங்க கயிறு பாத்துக்குவாங்க. ரொம்ப நன்றிண்ணா. இங்க பாருங்க, திரும்ப சொல்றேன், மீடியா வண்டிக்கு முன்னாடி கொடி பிடிச்சீங்கன்னா மீடியா லைவ் தெரியாது. நம்ம எல்லாரும் பின்னாடி வந்துடணும். இந்த கயிறு பாக்ஸ் முன்னாடி போகும், இந்த பிளக்ஸ் அப்படியே பின்னாடி வந்து நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வருவோம். கூட்டம் தெரியணும் அப்படின்னா கொஞ்சம் இடைவெளி விட்டு வாங்க. இங்க டூ வீலர் கிளியர் பண்ணி விடுங்க, டூ வீலர் கிளியர் பண்ணி விடுங்க, டூ வீலர் கிளியர் பண்ணி விடுங்க, அமுச்சு விடுங்க. டூ வீலர் நீங்க ஜாமாவோட வண்டி அமுச்சு விடுங்க. அது ஆட்டோ கிளியர் பண்ணி விடுங்க. அங்க இருந்து ஐயா ஒருத்தர் ஆட்டோ கிளியர் பண்ணி விடுங்க, ஆட்டோ கிளியர் பண்ணி விடுங்க, வண்டி அமுச்சு விடுங்க. ஐயா ஓட்டிட்டு போங்க, கோச்சுக்காங்க, ஓட்டிட்டு போங்க, ஓட்டுங்க, வண்டி கிளியர் பண்ணுங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி நமது அப்பாவி இந்தியர்கள் 26 பேரை கொடூரமாக கொலைவெறி தாக்குதல் நடத்தி கொண்ட பாகிஸ்தானிய பயங்கரவாதிகளையும் அதற்கு துணை போன பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் நமது இந்திய தரப்பில் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பதிலடி உலகமே வியந்து உற்று நோக்கி இருக்கிறது. இந்த ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிக்கு காரணமான நமது இந்திய நாட்டினுடைய ராணுவ வீரர்களுக்கும் இந்திய தேசத்தின் முப்படை தளபதிகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக நடைபெறுகிறது இந்த மாபெரும் மூவர்ண கொடி பேரணி. ஆகவே இந்த பேரணிக்கு வந்திருக்கக்கூடிய நமது சகோதர சகோதரிகள் இந்த கயிறு இருக்கிற பகுதிக்கு பின்புறமாக கொடியை கையிலே ஏந்தி கொடியை வந்து உயர தூக்கி பிடிக்கணும். தூக்கி பிடிச்ச லைனா நில்லுங்க தயவு செஞ்சு. ஆகவே நாம் கட்டுப்பாடோடு இந்த ராணுவ வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் இந்த பேரணியை வெற்றிகரமான பேரணியாக மாற்றி காட்ட வேண்டிய கடமையும் பொறுப்பும் இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. ஆகவே இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள் சொல்லக்கூடிய அந்த குறிப்புகளை எல்லாம் நாம் கேட்டு சரியான முறையில் அந்த குறிப்புகளின் அடிப்படையில் நாம் அணிவகுத்து செல்ல வேண்டும். இந்த ஊர்வலமானது ராணுவ மிடுக்கோடு செல்லக்கூடிய ஊர்வலம். ஆகவே அங்கங்கே இருக்கக்கூடிய கடைகளில் மற்ற புறப்பகுதியில் இருக்கக்கூடிய நமது தேசபக்தர்கள் எல்லோரும் கூட இந்த அணிவகுப்பில் முறையாக அணியில் வந்து சேர்ந்து நம்ம வரிசையாக நிற்கணும். நம்ம அங்கங்க இருக்கிறது சரியா இருக்காது. ஆகவே எல்லோரும் வந்து இருந்து சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை கூர்ந்து கவனித்து இந்த தேசிய கொடியை உயரே பிடித்து, அதே மாதிரி இந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்களை பின்னாடி கைத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்க அனைவரும் தயவு செஞ்சு பின்னாடி இந்த கைத்து அந்த வண்டி ஆட்டோவுக்கு பின்னாடி வாங்கினேன். நான் மற்றவர்களுக்கு இடையூறு தரக்கூடாது. அதே மாதிரி வந்திருந்த நோக்கம் நம் ராணுவ வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறது. அதே மாதிரி இந்த போரிலே இந்த தாக்குதல்களை உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கும் கூட அஞ்சலி செலுத்தி அதை வெற்றிகரமாக பாகிஸ்தானுக்கு நாம் பதிலடி கொடுத்த ராணுவ வீரர்களுக்கும் முப்படைகளுக்கு நன்றி தெரிவிக்கிற இந்த பேரணி, தேசிய கொடியை ஏந்தி இந்த போகக்கூடிய இந்த பேரணியில நாம் மிகுந்த கண்ணியத்தோடும் கட்டுப்பாட்டோடும் அணி திரண்டு நாம் வரிசையாக செல்லணும். அப்போதுதான் நாம இப்படிப்பட்ட ஒரு தேசபக்தியை நாமக்கல்லில் இதுவரை பார்த்ததில்லை என்ற அளவிற்கு நாம் தொடர்ந்து இந்த பகுதி மக்கள் ஆதரவளித்து வருகிறார்கள். அதை வெற்றிகரமாக மாற்றி காட்ட வேண்டியது உங்களுடைய ஒவ்வொரு பொறுப்பும். நன்றி, வணக்கம். நான் திரும்ப வந்து நம்ம ப்ரோக்ராமோட இது அஜெண்டா தெரிஞ்சுக்கலாமா? தலைவர்கள் வராங்க, மேல போய் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐயாவுக்கு வந்து மரியாதை செலுத்துறாங்க. செலுத்தினோடய அவங்க ரோட்ல வராங்க. நம்ம இங்கிருந்து பேரணி அப்படியே தேசிய கொடி பேரணி போறோம். மாலை, ஷால் போடுறது, போட்டோ எடுக்கிறது எதுவா இருந்தாலும் அந்த ஸ்டேஜ் கிட்ட போய் பண்ணிக்கலாம். நடுவில் எதுவுமே எந்த டிஸ்டர்பன்ஸும் வேண்டாம். முழு தேசபக்தியோட மட்டுமே நம்ம செல்வோம்னு திரும்ப வேண்டி கேட்டுக்கிட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜ் முடிஞ்ச உடனேயும் லேடிஸ் தான் வராங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வண்டி இது பேனர் வருங்க. இந்த வண்டி இந்த பாக்ஸ் முடிஞ்ச உடனேயும் லேடிஸ் வராங்க. லேடிஸ் முடிஞ்ச உடனேயும் அந்த பாக்ஸ்
அந்த பேனர் வந்துடும். வந்தோடனே அப்படியே ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. யாரும் எந்த இதுவும் பண்ணிக்க வேண்டாம். நிக்க வேண்டாம். ஆனா அந்த பேரிகேடுக்கு உள்ள போயிருங்க. ஆனா அந்த பேரிகேட் கிட்ட நிக்கிறவங்க உள்ள போங்க. ஆனா பேரிகேட் கிட்ட நிக்கிறவங்க உள்ள போங்க. அந்த பேரிகேட் வீக்கா இருக்கு, உள்ள போங்க. ஆனா தயவு செஞ்சு உள்ள போங்கண்ணா, கோச்சிக்காதீங்கண்ணா. ஆனா உள்ள கொண்டு போங்கண்ணா. ஆனா பேரிகேட்ல நிக்கிறவங்க கொஞ்சம் உள்ள போங்கண்ணா. பேரிகேட்டுக்கு நிக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் உள்ள போலாம். தலைவரே, வண்டி இடமே கிடையாது. ஒரு ரோடு நம்ம ஃப்ரீ விடணும். கண்ணே, அது கொடி அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது கண்ணே. பாப்பா பாப்பா அப்படி பண்ணக்கூடாது பாப்பா. தேசிய கொடி விளையாடக்கூடாது. மேல பிடிச்சி தூக்கிதான் ஒரு நாள் நம்ம தேசத்துக்காக கை வலிச்சாலும் பரவாயில்ல, நம்ம தேசத்துக்காக ஒரே ஒரு நாள் நமக்காக அத்தனை உயிர் போயிருக்காங்க. 1-2 உயிர் இல்ல, பல உயிர் போயிருக்கு. ஒரு தயவு செஞ்சு ஒரு 25 நிமிஷம் மட்டும்தான் நமக்காக அந்த பணியிலையும் போர்லையும் பல பேர் உயிர் விட்டு இருக்காங்க. 25 நிமிஷம் தேசிய கொடிக்கு மட்டும் மரியாதை கொடுப்போம். ஸ்பேஸ் கொடுத்துடலாமா? இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. ஆனா ஸ்பேஸ் கொடுங்க. உள்ள போலாம் தம்பி. தம்பி நீங்க உள்ள போலாம் தம்பி. உள்ள போடுங்க. ஆனா கொஞ்சம் உள்ள போங்க. இந்த இடத்துல கேப் கொடுங்க. ஆனா இங்க கொஞ்சம் கேப் கொடுங்க. இந்த இடத்துல கட்சி நிர்வாகிகள் கொஞ்சம் உள்ள போக. இந்த இடத்துல கேப் வேணும். தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்கன்னா. இந்த இடத்துல அவங்க கிளியர் பண்ணலாம். உள்ள வாங்கணும். ஆனா வாங்கணும். நம்ம தானே நம்மள பாத்துக்கலாம். ஆனா வாங்கணும். ஆனா கோச்சுக்காதீங்க. ரோடு இந்த சைடுல முக்கால்வாசி பிளாக் பண்ணிட்டோம்னா. ஆனா கொஞ்சம் உள்ள போகணும். தம்பி ட்ரம்ஸ் அடிக்கலாம். தம்பி ட்ரம்ஸ் அடிக்கலாம். சத்தமே கேட்கல. ட்ரம்ஸ் தம்பி, ட்ரம் செட் தம்பி, ட்ரம் செட் அடிக்கலாம். தம்பி ட்ரம் செட் அடிக்கலாம்ப்பா. அடி தம்பி. லேடிஸ் எல்லாம் லைன் அப் பண்ணுங்க. அவ்வளவு வந்துட்டாங்க. லேடிஸ் எல்லாம் லைன் அப் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் லைன் அப் பண்ணுங்க. வாங்க, 3 பேரா நில்லுங்க. அப்படியே 3 பேரா நில்லுங்க. அப்படியே ஸ்டூடெண்ட்ஸை தவிர சைட்ல யாருமே இருக்கக்கூடாது. பப்ளிக் யாருமே இருக்கக்கூடாது. போதுங்க, அப்படியே நில்லுங்க. இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் தவிர யாருமே இருக்கக்கூடாது. கோஆபரேட் பண்ணுங்க. ஆனா காவி வீட்டு எனக்கு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் தவிர யாரும் கூடாது. சார் நீங்க ஸ்டாஃபுங்களா? அவர் ஸ்டாஃபா? ஸ்டாஃபை தவிர யாரும் சைட்ல இருக்கக்கூடாதுங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுங்க. 3 பேரா நில்லுங்க. கண்ணு நில்லுங்க. அப்படியே 3 பேரா நில்லுங்க. ஸ்டாஃப் தவிர யாரும் இங்க சைட்ல இருக்கக்கூடாது. சைட்ல எல்லாம் கிளியர் ஆகுங்க. கொஞ்சம் எல்லாம் கிளியர் பண்ணுங்க. சைட்ல யாரும் இருக்கக்கூடாது. கயிறுக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்க மாநில தலைவரும் மத்திய அமைச்சரும் வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவங்க சிலைக்கு மரியாதை செலுத்த போறாங்க. மரியாதை செலுத்தி விட்டு இந்த கயிறுக்குள்ள வந்துருவாங்க. இந்த கயிறோட அப்படியே மூவ் பண்ண போறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்கள பின்தொடர்ந்து தான் நம்மளாம் வர போறோம். சைட்ல யாரும் வந்துடாதீங்க. அவங்களுக்கு பின்னாடி எல்லாரும் வருமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
கட்சி நிர்வாகிகள் யாரும் இதுக்குள்ள அலௌடு இல்லைங்க. தயவு செஞ்சு கட்சி நிர்வாகிகள் நம்ம இருந்தாலும் நம்ம வெளியே போயிடலாம். ஆனா கட்சி நிர்வாகிகள் நம்ம இங்க உள்ள இந்த கேஜுக்குள்ள யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். பாக்ஸ்குள்ள ஆனா கேக்குதுங்களா? இந்த பாக்ஸ்குள்ள கட்சி நிர்வாகிகள் யாரும் வேண்டாம். திரும்ப ரிப்பீட் பண்றேன். சரிங்களா? மகளிர் விட்டுட்டு நீங்க அப்படியே பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணி வாங்க. அவ்வளவுதான். பின்னாடி போயிட்டாரு ஆட்டோக்காரர். ஆனா முன்னாடி கொஞ்சம் வழி விடலாம். எனக்கு இங்க பசங்க நம்ம பசங்க இப்ப செயின் போடணும். கமான் பசங்க செயின் போடலாம்ப்பா. ரெடி? 6 பேர் இங்க, இந்த பக்கம் 3 பேர், அந்த பக்கம் 3 பேர். ஆனா உள்ள பேருங்கண்ணா, உள்ள பேர். ஆனா யாரும் கோச்சிக்காதீங்க. சின்ன தள்ளுமுள்ளு நடந்தாலும் தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. இந்த பக்கம் 6 பேர் வேணும். இங்க 3, இந்த பக்கம் 3 பேர். தம்பி வந்தாச்சுங்க. புரியா? செயின் போடணும். அவர் கொடி வச்சிருக்கிறார். ஆனா மினிஸ்டர் வந்தாச்சு. எந்த தள்ளுமுள்ளும் வேண்டாம். கொடி ஓரமாயினா மாநில தலைவர் மாவட்ட தலைவர் மட்டும் போய் மரியாதை செலுத்தி கூட நம்ம முடிச்சிட்டு அவங்க உள்ள வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. முழு ஒத்துழைப்பு வேண்டும். ஷால் போடுறது, போட்டோ அவங்க வந்த உடனே அப்படியே 6 பேர் மேல கூட்டிட்டு போறீங்க. மேல 3 பேர் மட்டும்தான். சைட்ல அங்க இடம் இருக்கும். ஐயா அந்த பக்கம் வாங்க. அப்படியே அந்த பக்கம் வாங்க. கிளியர் பண்ணி விடுங்க. கிளியர் பண்ணி விடுங்க.
லைவ் போயிட்டு இருக்குது. அப்படியே கொஞ்சம் ஓரமாக தெரியாது யாரு. எக்ஸர்வீஸ் மேன் அந்த இடத்துல ரோடு கிளியர் இருக்கணும். அம்மா தள்ளி நடங்க. அம்மா தள்ளுங்க. அம்மா தள்ளுங்க. சைடுல போங்க. அம்மா உங்களதான் சொல்றேன். சைடுல வாங்கம்மா. சைடுல வாங்க. வண்டி வந்துட்டு இருக்கு. சைடுல வாங்க. வண்டி ரோடு கிளியர் ஆகணுங்க. வண்டி வந்துருச்சு. சைடுல நில்லுங்க. ஆனா வழி விடுங்க. அன்புக்குரிய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவரோடு வந்து கொண்டிருக்கிறார். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. மண்ணின் மைந்தர் மத்திய இணையமைச்சர் மாண்புமிகு டாக்டர் எல் முருகன் அவர்கள் தற்போது இந்த தேசிய கொடி வெற்றி யாத்திரையை தொடங்கி வைக்க வந்து கொண்டிருக்கிறார். அவரோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர், சட்டமன்ற குழு தலைவர் அண்ணர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தற்போது நம்முடைய விடுதலை போராட்ட வீரர் தேசத்தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய சிலைக்கு மரியாதை செலுத்திவிட்டு இந்த தேசிய கொடி வெற்றி யாத்திரையை தொடங்கி வைக்க உள்ளார்கள். அவரோடு நமது பெருங்கோட்ட பொறுப்பாளர், மாநில துணைத் தலைவர் திரு கே.பி. ராமலிங்கம் அண்ணார் அவர்களும், நம்முடைய மாவட்ட தலைவர் திரு கே.பி. சரவணன் அவர்களும், நாமக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் திரு எம். ராஜேஷ்குமார் அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது திருவுருவச் சிலைக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்வு பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. ஜெய் பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. தற்போது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய திருவுருவத்திற்கு மரியாதை செலுத்திவிட்டு இந்த தேசிய கொடி வெற்றி பேரணியை நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தில்
தீவிரவாதிகளுக்கு தக்க பதிலடி கொடுத்த நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய செயல்பாட்டை பாராட்டும் விதமாகவும் ஆபரேஷன் சிந்தூரிலே ஈடுபட்டு தீவிரவாதிகளை வெற்றி கண்ட நமது இந்திய தேச ராணுவ வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் நன்றி செலுத்தும் விதமாகவும் பாஜக மாவட்டம் முழுவதுமே தேசிய கொடி கட்சியானது வெகு விமர்சனமாக அனைத்து கட்சிகளுடன் ஒத்துழைப்போடும் சமுதாய தலைவர்களுடன் ஒத்துழைப்போடும் தொழிலாளர்களுடைய ஆதரவோடும்
எங்க ஜெயலலிதா முன்னாடி நிற்கிறாங்க. அந்த போரிட்டாங்கல்ல ஆமாண்ணே, அதுக்காக வெட்டியா? சார் கொஞ்சம் முன்னாடி வாங்க சார். கேமரா முன்னாடி கொண்டு போகாதீங்க.
இதிகாசத்தை மீண்டும் சிருஷ்டிப்பதற்கான குருச்சேத்திர யுத்தத்தை நடத்துவதற்கு தயாராக இதோ இந்த நாராயண சேனை புறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கிருஷ்ணனின் உடலை மீண்டும் இசைப்பதற்காக கிருஷ்ணனின் கைகளில் இருந்து காகட முழக்கம் எழுப்பப்படுகிறதாக மீண்டும் இந்த தேசம் நடைபெறும். நாளை நடக்கவிருக்கின்ற நாளை
பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆர்மி அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது நாமக்கல் எப்பவுமே தேசியத்தின் பக்கம் இருக்கும். எங்க ஊர்ல இருந்து கால் போடாத ஊரே கிடையாது. அவ்வளவு ஊருக்கு எங்க லாரி ஓட்டி இருக்கும். எங்க முட்டை சாப்பிடாத ஊரே கிடையாது. அதனால தேசியத்துக்கும் எங்களுக்கு நிறைய தொடர்பு இருக்கு. அதனாலதான் இத்தனை தலைவர்களும் கட்சி பேதமின்றி இன்று மேடையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்களுடைய பலத்த கரவசத்துக்கு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றேன். இங்கே கலந்து கொண்டிருக்கும் இந்த பேரணியை சிறப்பாக ஏற்பாடு செய்த ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நம்முடைய காதி சொந்தங்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து முழக்கங்கள். அனைவரும் முழங்க நீங்களும் அமைச்சர், மாநில தலைவர் இங்கே முழங்குகிற போது நீங்களும் அதை திருப்பி முழங்கிட வேண்டும். யாருமே இந்த முழக்கத்தை உங்கள் குரலால் எழுப்பாமல் இருந்துவிடக்கூடாது. அனைவரும் ஒருமித்த குரலிலே நாம் எழுப்புகிற குரல் நாமக்கல் கோட்டையிலே இருந்து செஞ்சாச்சு கோட்டைக்கு மட்டுமல்ல, செங்கோட்டைக்கு எதிரொலிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். இந்திய நாட்டின் முப்படைகளுக்கும் வீர வணக்கம், இந்திய நாட்டின் முப்படைகளுக்கும் வீர வணக்கம், இந்திய நாட்டின் முப்படைகளுக்கும் வீர வணக்கம். பாரத பெண்களின் தாலியை அறுத்த, பாரத பெண்களின் தாலியை அறுத்த பாகிஸ்தானின் பயங்கரவாதிகளுக்கு, பாகிஸ்தானின் பயங்கரவாதிகளுக்கு பாட கட்டிய ராணுவத்திற்கு வீர வணக்கம், பாரத ராணுவத்திற்கு வீர வணக்கம், பாட கட்டிய ராணுவத்திற்கு வீர வணக்கம். பாரத ராணுவத்திற்கு வீர வணக்கம். உலக சரித்திரம் படைத்தது, உலகம் சரித்திரம் படைத்தது ஆபரேஷன் சிந்தூர். ஆபரேஷன் சிந்தூர். உலக சரித்திரம் படைத்தது, உலகம் சரித்திரம் படைத்தது ஆபரேஷன் சிந்தூர். ஆபரேஷன் சிந்தூர். மோதி பார்க்காதே, மோதி பார்க்காதே, மோதி பார்க்காதே, மோதி பார்க்காதே, மோடி ஆளும் தேசமடா, மோடி ஆளும் தேசமடா, மோதி பார்க்காதே, மோடி பார்க்காதே, இது மோடி ஆளும் தேசமடா. மோடி ஆளும் தேசமடா. வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே, நாடு காத்த நம்ம மோடி வாழ்கவே, வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே, நாடு காத்த நம்ம மோடி வாழ்க வாழ்கவே. பாதுகாத்து நம்ம மோடி வாழ்க. வீர வணக்கம், வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். உயிர் தியாகம் செய்திட்ட உத்தமர்களுக்கு வீர வணக்கம். தியாகம் செய்திட்ட புத்தகனுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். உயிர் தியாகம் செய்திட்ட உத்தமர்களுக்கு வீர வணக்கம். உயிர் தியாகம் செய்துவிட்ட வணக்கம். எதிரிகளின் ஏவுகணைகளை எதிரிகளின் எதிரிகளை ஊசி வரியாய் ஊதி தள்ளிய, ஊசி வழியாய் ஊதி தள்ளிய வான் படைக்கு வாழ்த்துகள். வான் படைத்தவர்கள் கம்பீரமாக, கம்பீரமாக கடல் மேல் நின்று, கடல் மேல் நின்று கதகளி ஆடிய கப்பல் படைக்கு கடலிலே கப்பல் படைக்கு கனிவான வாழ்த்துக்கள். கனிவான வாழ்த்துக்கள். எது வரினும், ஏழு வரையிலும் அது எப்படி வரினும், எப்படி வரையிலும் எதிர்த்து நின்று போராடுவோம், எழுத்து நின்று போராடுவோம், எதிர்த்து நின்று போராடுவோம். எழுத்து நின்று போராடுவோம். பிரிவினைவாதம் பேச மாட்டோம், பிரிவினைவாதம் பேச மாட்டோம், பிரிவினைவாதம் பேச மாட்டோம். பிரிவினைவாதம் பேச மாட்டோம். தேசமே எங்கள் மூச்சு என்போம், தேசமே எங்கள் மூச்சு என்போம். பிரிவினைவாதம் பேச மாட்டோம். பிரிவினைவாதம் பேச மாட்டோம். தேசமே எங்கள் மூச்சு என்போம். தேசமே எங்கள் மூச்சு என்போம். வந்தே மாதரம் என்று விளங்கிடுவோம். அங்கே மாதவிடம் முடிகிறோம். பாரத தேசத்தை காத்திடுவோம். பாரத தேசத்தை கொள்வோம். வந்தே மாதரம் என்றே முழங்கிடுவோம். அந்தே மாதம் என்று முடிகிறோம். பாரத தேசத்தை காத்திடுவோம். பாரத தேசத்தை காத்திடுவோம். பாரத மாதாவை வழங்கிடுவோம். பாரத மாதவை வணங்கிடுவோம். பாரத பெண்களின் குங்குமம் காத்திடுவோம். பாரத பெண்களை குங்குமம் காத்திடுவோம். பாரத மாதாவை வழங்கிடுவோம். பாரத மாதவை வணங்கிடுவோம். பாரத பெண்களின் குங்குமம் காத்திடுவோம். பாரத பெண்களை குங்குமம் காத்திடுவோம். சொல்லாமல் வாழையாட்டியது பாகிஸ்தான், சொல்லாமல் வாழையாட்டியது பாகிஸ்தான், சொல்லி வெட்டியது இந்துஸ்தான். சொல்லி கட்டியது இந்துஸ்தான். சொல்லாமல் வாழையாட்டியது பாகிஸ்தான், சொல்லாமல் இந்திய பாகிஸ்தான், சொல்லி வெட்டியது இந்துஸ்தான். சொல்லி கட்டியது இந்துஸ்தான். பாருக்குள்ளே நம்ம நாடு, பாருக்குள்ளே நம்ம நாடு, பாரதம் என்பது சேதாரமில்லை இந்துஸ்தானமே, சேதாரமில்லை இந்துஸ்தானமே, எங்க தேசம் என்பது நமது தேசத்தந்தை பாரத பிரதமர் மோடி வாழ்கவே, தேசத்தின் மோடி வாழ்கவே, வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே, நம் தேசத்தந்தை பாரத பிரதமர் மோடி வாழ்கவே, தேசத்தின் பாரத வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே, நரேந்திர மோடி வாழ்கவே, நரேந்திர மோடி வாழ்கவே, வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே, நரேந்திர மோடி வாழ்கவே, நரேந்திர மோடி வாழ்கவே. பாரத் மாதா கி. அடுத்து நம்மிடையே நம்முடைய மண்ணின் மைந்தரோ
நாமக்கல் நகரிலே மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நம்மளுடைய நாமக்கல் மக்கள் சார்பில் நம்முடைய பாரத தேசத்தினுடைய ராணுவ வீரர்களுக்கு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பேரணியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற சகோதரர் திரு சரவணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில நமக்கெல்லாம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர், சட்டமன்ற கட்சி தலைவர் சகோதரர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணைத் தலைவர் டாக்டர் அண்ணன் கே.பி. ராமலிங்கம் அவர்களே, நாமக்கல் பகுதியை சார்ந்த ரோட்டரி கவர்னர் திரு சிவசுந்தரம் அவர்களே, ஐயா டாக்டர் குழந்தைவேல் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸை சார்ந்த தலைவர் இளங்கோ அவர்களே, நாமக்கல் தாலுகா லாரி அசோசியேஷன் தலைவர் அண்ணன் அருள் அவர்களே, மரியாதைக்குரிய திரு சுப்பிரமணியம் ஜி அவர்களே, காந்தி ஆசிரமத்தினுடைய தலைவர் ஐயா சிதம்பரம் அவர்களே, கர்னல் திரு பழனியப்பன் அவர்களே, மேஜர் ராமசாமி ஐயா அவர்களே, திரு முத்துராஜா அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற பெரியவர்கள் அண்ணா யாராவது இங்க நாமக்கல் நகரத்தில் இருக்கின்ற முக்கியஸ்தர்கள் அனைவரும், சகோதர சகோதரிகள், மாணவ மாணவிகள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு நாமக்கல் நகரில் நாம் நாமக்கல் மக்கள் தேசத்தின் பக்கம் நிற்கின்றோம், நம்மளுடைய மோடியின் பக்கத்தில் நிற்கின்றோம், நம்மளுடைய ராணுவத்தின் பக்கத்தில் நிற்கின்றோம் என்ற ஒரு மிகப்பெரிய பேரணியை நாம் உலகத்திற்கு எடுத்துக் காண்டிருக்கின்றோம். நாமக்கல் பூமி தேசத்தின் பூமி. ஏன்னா இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கூட இங்க இருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரனும் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு வீட்டிலையும் இருந்து கூட தேசம் முழுவதும் இன்றைக்கு தேசம் முழுவதும் அவர்கள் செல்வதோடு மட்டுமல்லாமல் தேசியத்தையும் தெய்வீகத்தினுடைய பூமி நாமக்கல் பூமி. அந்த நாமக்கல் பூமியில இன்றைக்கு ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக, நம்முடைய முப்படைகளினுடைய படைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக, நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த பேரணியை நாம் நடத்தி காட்டிருக்கிறோம். நாம் நாமக்கல் மக்கள் தேசியத்தின் பக்கம் என்பதை எடுத்து காட்டியிருக்கோம். சகோதரர்களே, 2014க்கு முன்னாடி இந்த நாட்டில் தீவிரவாதம் தலை விரித்து ஆடிக்கொண்டிருந்தது. தீவிரவாதிகளை ஒடுக்கியது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். எந்த ஒரு ஆபரேஷனாக இருக்கட்டும், புல்வாமா தாக்குதலுக்கு நாம் அங்கு சென்று பதிலடி கொடுத்தோம். அதே போலதான் பகல்காம் நடந்த தாக்குதலுக்கு நம்மளுடைய மண்ணிலிருந்து நாம் அங்கு செல்லாமலேயே நம்மளுடைய தொழில்நுட்பத்தை நம்மளுடைய ராணுவ தளங்காடங்கள் முன்னாடி இறக்குமதி செஞ்சுட்டு இருந்தோம். இப்ப கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய்க்கு மேல நாம் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருந்த இடத்திலிருந்து இந்திய மண்ணில் இருந்து துல்லியமாக கணித்து பயங்கரவாதிகள் முகாம்களை, பாகிஸ்தானில் இருந்த பயங்கரவாதிகள் முகாம்களை நேரடியாக அங்கு தகர்த்தியது நம்முடைய ராணுவம், நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். சகோதரர்களே, தீவிரவாதத்தை எந்த விதத்திலும் ஆதரிக்க முடியாது. தீவிரவாதம் எந்த உருவத்தில் இருந்தாலும் கூட வேரோடு விட்டு வெட்டி சாய்க்கப்படும் என்பதை உலகத்திற்கு நிரூபித்து காட்டியிருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நேற்றைக்கு நம்முடைய தேசத்தினுடைய எல்லையில, ராஜஸ்தான்ல பிகானேர்ல பாகிஸ்தானுடைய எல்லையில போய் அங்க உரையாற்றினார். அங்க போய் நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு நன்றி சொன்னார். நன்றி சொல்லுவதோடு மட்டுமல்லாமல் இனி பாகிஸ்தான் கூட பேச்சுவார்த்தைன்னு ஒண்ணு இருந்தா அது ஆக்கிரமிப்பு காஷ்மீரினுடைய பேச்சுவார்த்தையாக மட்டும்தான் இருக்க முடியுமே ஒழிய வேற எந்த பேச்சுவார்த்தையும் இருக்க முடியாது என்ற மிகவும் தெளிவாக உலக நாடுகளுக்கு எடுத்து சொல்லி இருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள்.
சகோதரர்களே, இன்றைக்கு இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கிறது, மிகவும் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற தேசமாக இருக்கிறது. உள்கட்டமைப்பை நாம் வலியுறுத்தி இருக்கின்றோம். அதே போல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கட்டமைப்பை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். நான் சொன்ன ஏற்கனவே ராணுவ தளவாடங்கள் நாம் இறக்குமதி செய்து கொண்டிருந்தோம் 2014க்கு முன்னாடி. இன்றைக்கு ராணுவ தளவாடங்களை நாம் பயன்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் நாம் ஏற்றுமதியும் செய்து கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, ஆத்ம நிர்பர் பாரதத்தின் கீழே ராணுவ தளவாடங்கள் மட்டுமல்ல, ரயில்களையும் கூட நாம் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு ஸ்பேஸ்ல உலகத்திலேயே அதிகமான உலக முன்னணி நாடாக இருக்கிறது நம்முடைய பாரத தேசம். 5வது மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்டிருக்கின்ற நாடு நம்முடைய பாரத தேசம். இன்றைக்கு நாம் 2047 100வது சுதந்திர நாடு கொண்டாடும் பொழுது இந்தியா நாடு உலகத்துல முன்னணி நாடாக, முதன்மை நாடாக, வல்லரசு நாடாக இருப்பதற்காக நம்முடைய பிரதமர் அவர்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள். நாம் அந்த பாதையில சென்று கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, இன்றைக்கு நம்முடைய ஒற்றுமை ஆபரேஷன் சிந்தூர்ல நாம் வெற்றி பெற்ற வெற்றியை இன்றைக்கு இந்தியா முழுவதும், தேசம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய நாமக்கல்லிலும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். வருகிற நாட்கள் முழுவதும் இன்னும் கிராமம் கிராமம் கூட, ஊர் ஊராக மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த வெற்றி இந்தியா தேசத்தினுடைய வெற்றி. இந்தியா கிட்ட இனி யாரும், நம்முடைய பாரத தேசத்துக்கிட்ட இனி யாரும் கூட வாழாட்ட முடியாது. அது பாகிஸ்தான் ஆகட்டும், வேற யாராகட்டும், அவர்களுடைய வாளை ஒட்ட நறுக்கப்படும் என்பது நாம் உலகத்திற்கு எடுத்து காட்டியிருக்கின்றோம். சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நேரத்துல உங்களோடு கலந்து கொண்டதுல மற்றற்ற மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். அடுத்து நம்முடைய மாநிலத்தினுடைய தலைவர் ஒப்பாரும் எக்காரும் இல்லாம நம்முடைய பாரத தேசத்தில் தேசிய நீரோட்டத்தில் தேசம் காப்போம், தமிழகம் வெல்வோம் என்ற முழக்கத்தோடு நம்முடைய பயணத்தை தொடர இருக்கக்கூடிய மாநில தலைவர் நம்முடைய நயினார் நாகேந்திரன் அவர்கள் உங்களிடையே உரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிமையான மாலை வேளையில் நாட்டை காப்போம் என்பதற்கு பதிலாக நாமக்கல்லில் நாம் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி இருக்கின்ற மாவட்ட தலைவர் சரவணன் அவர்களே, ரோட்டரி கவர்னர் சிவசுந்தரம் அவர்களே, இந்த மண்ணினுடைய மைந்தரும் மத்திய இணையமைச்சரும் தொடர்ந்து நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள், அவருடைய அன்பை பெற்ற நமது மண்ணின் மைந்தர் முன்னாள் மாநில தலைவர் வேல் யாத்திரை மூலமாக தமிழகமெங்கும் இந்த கட்சியை ஒருபடி உயர்த்தி காட்டிய எனது அன்புக்குரிய நண்பர் மாண்புமிகு டாக்டர் எல் முருகன் அவர்களே, டாக்டர் குழந்தைவேல் அவர்களே, இந்த கோட்டத்தினுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் KP ராமலிங்கம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் அன்புக்குரிய அண்ணன் இளங்கோ அவர்களே, நாமக்கல் தாலுகாவுடைய லாரி அசோசியேஷன் தலைவர் அருள் அவர்களே, ஐயா சுப்பிரமணியம் அவர்களே, காந்தி ஆசிரமத்தின் தலைவர் சிதம்பரம் அவர்களே, கர்னல் பழனியப்பன் அவர்களே, மேஜர் ராமசாமி அவர்களே, ISK முத்துராஜா அவர்களே, நமது லயன்ஸ் கிளப்புடைய பிரசிடென்ட், வருகை தந்திருக்கின்ற ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப், முன்னாள் இராணுவத்தினர், மாணவ செல்வங்கள், திரளாக வருகை தந்திருக்கின்ற மகளிரினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டேன். உண்மையிலே நாமக்கல்லில் இவ்வளவு பெரிய எழுச்சியோடு கட்சி பாகுபாடு இன்றி, ஜாதி பாகுபாடு இன்றி, மத பாகுபாடு இன்றி எல்லோரும் இன்றைக்கு நாமக்கல்லில் நாம் கூடியிருக்கிறோம். இந்த சிறப்பான ஏற்பாட்டை நமது சரவணன் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்த ராஜேஷ் மற்றும் அனைவருக்கும் எனது முதற்க நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பேசியது போல எதற்காக நாம் இன்றைக்கு கூடியிருக்கிறோம்? இந்த நாட்டிற்காக, தேசத்திற்காக. ஒரு நாடு நல்லா இருந்தால்தான் நாம் நல்லா இருக்க முடியும்.
இந்த தேசம் நன்றாக இருந்தால்தான் நம்முடைய தமிழ் மொழியை காப்பாற்ற முடியும், தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். இந்த உணர்வுகள் பல பேருக்கு இல்லை. தமிழகத்தில் செந்தூர் ஆபரேஷன் முடிந்த பிறகு பல பேர் கேலியும் கிண்டலுமாக பேசுகிறார். பேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது என்று கேட்கிறார். இந்த ஆபரேஷன் இது பாகிஸ்தான் மேஜர் ஜெனரலும் இந்தியாவுடைய மேஜர் ஜெனரலும் பேசி வைத்து தானே செய்கிறார்கள் என்று பேசுகிறார். இதே கேட்கிறேன் அவர்களை பார்த்து, இதே மாதிரி பாகிஸ்தான் நாட்டில் ஒரு டிபேட் நடத்த முடியுமா? அந்த நாட்டிற்கு எதிராக ஒரு டிபேட் நடத்த முடியுமா? இந்த மாதிரி ஒரு சிலர், எல்லோரையும் சொல்ல முடியாது. இந்த 26 பேர் பகல்காமிலே இறந்தார்களே, உலகத்திலே மிக அழகான இடம் காஷ்மீரில் பெஹல்காம் நகரில், அந்த சுவிட்சர்லாந்தை காட்டிலும் எழில் மிகுந்த அழகான நகரம். அந்த இடத்தில் 26 பேர்களை கணவன் மனைவி முன்னாலே கண் முன்னாலே 10 வயது சிறுவன் உள்பட அந்த பேண்டை அவிழ்த்து ஆடைகளை அவிழ்த்து பார்த்து, எப்படி ஒரு 10 வயது சிறுவன் முன்னால அவர் ஆடைகளை அவிழ்த்து சுட்டு கொண்டுவிட்டு போகிறார்கள் என்று சொன்னால் இதை கேட்காமல் இருக்க முடியுமா? ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள், அதை பேசி வைத்து நாடகம் ஆடுறோம் என்று சொல்கிறார்கள். எவ்வளவு வேதனையான விஷயம். இன்னைக்கு ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப், இன்னைக்கு பொதுமக்கள் அனைவரும் இன்னைக்கு வந்திருக்கிறார்கள். நாமக்கல்லில் எவ்வளவு உணர்வோடு வந்திருக்கிறார்கள், எவ்வளவு தேசப்பற்றோடு வந்திருக்கிறார்கள். உண்மையிலே இந்த பெரியோர்களுக்கு, இந்த நாமக்கல் மண்ணில் வாழ்கின்ற அத்தனை பெருமக்கள் நான் தலை வணங்குகிறேன். உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே பெருமையாக இருக்கிறேன். எத்தனையோ இடங்களுக்கு போயிருக்கிறேன். இப்படி தேசப்பற்றோடு வந்திருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலே அது மிகப்பெரிய விஷயம். அது நாமக்கல்லில் மட்டும்தான் பார்க்க முடிந்தது. சரவணன் சொல்வது போல தேசம் முழுக்க நாங்கள் முட்டைகளை கொடுக்கிறோம், அதிலையும் தேச உணர்வு இருக்குன்னு சொன்னார். சத்து முழுக்காக அதிலும் தேச உணர்வு இருக்குன்னு சொல்லுகிறார். உண்மையிலே மிக கேவலமான விஷயம். நம்முடைய அமைச்சர்கள் பேசியது போல நம்முடைய ஏவுகணை, பிரம்மோஸ் ஏவுகணை இன்னைக்கு அவங்க காட்டியிருக்காங்க. இன்னைக்கு எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதை வச்சு துல்லியமா அவங்க நம்முடைய பொதுமக்களை தாக்கிட்டு போனாங்க. ஆனா துல்லியமா லாகூர்லயும், ராவல்பிண்டியிலும் லாகூர்லயும் போய் 100 கிலோமீட்டர் தாண்டி ஏவுகணை அடித்து நொறுக்கியது என்று சொன்னால் எந்த பொதுமக்களும் சேதம் இல்லாமல் நொறுக்கின்னு சொன்னால் எவ்வளவு பெரிய விஷயம். உலக நாடுகள் ஒரு நாடு கூட நம்ம நாட்டை இன்னைக்கு குறை சொல்லவில்லை. அதற்கு காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு பாகிஸ்தான் அணுகுண்டு வெடிக்க முடியாத அளவிற்கு அந்த டனல்ல போய் இன்னைக்கு வெடிகுண்டு வச்சு அந்த இடத்தையே க்ளோஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. நம்ம பிரம்மோஸ் ஏவுகணையை 7 நாடுகள் இந்த ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க. எப்போ இந்த செந்தூர் ஆபரேஷன் பண்ணினதுக்கு அப்புறம் 7 நாடுகள் ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க விலைக்கு வாங்குவதற்கு. அமைச்சர் சொன்னாங்களே, எல்லாமே நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்டது. நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்ட பிரம்மோஸ் ஏவுகணையை 7 நாடுகள் ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க சொன்னால் காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நமது பெண்கள் 26 பேருக்கு பெண்களை குங்குமம் செந்தூரம் இல்லாமல் ஆக்கினார்கள். 2 பெண்கள் அனுப்பி, நம்ம ராணுவர்கள் 2 பெண்கள் அனுப்பி அந்த நாட்டை நீங்க சுற்றுநூறாக்கி வந்திருக்கிறார். அதனால் தான் அதற்கு பேர், நீ என்னுடைய பெண்களுக்கு குங்குமம் இல்லாமல் ஆக்கினாயே, அதற்கு அந்த ஆபரேஷன் பெயர் குங்குமம் ஆபரேஷன், செந்தூர் ஆபரேஷன் சொல்லி பதிலீடு கொடுத்த மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். நமது விமானத்தில், சென்னை விமானத்தில், விமான நிலையத்தில் ஒரு அந்த பாதிக்கப்பட்ட இறந்து போனவருடைய உடல் வந்தது. அதில் மேலிருந்து எல்லாம் சொல்லியது போற அடிப்படையில் நாங்களும் அந்த பாடியை போய் ரிசீவ் பண்ண போயிருந்தோம். அந்த பெண் கதறி அழுகிறாங்க. 10 வயது சிறுவன் கதறி அழுது கொண்டிருக்கிறார். நாங்கள் மனவர்களை வைத்து அஞ்சலி செலுத்தி விட்டு அவருடைய போய், கவலைப்படாதீங்கப்பா, கடவுள் இருக்கார், பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அந்த 10 வயது சிறுவன் சொன்னா, அங்கில் எனக்கு கடவுளே எங்க அப்பா தான், எங்க அப்பாவே போயிட்ட பிறகு நான் எங்க போய் பேசணும்னு சொல்றேன். இந்த உணர்வு வேண்டாமா நம்ம தமிழ்நாட்டில் யாருக்காவது? இந்த உணர்வு சிந்தனை செய்ய வேண்டாமா? ஆனா அதற்கு 1000 கேள்விகள் கேட்கிறார். ஆனா அந்த உடலுக்கு மரியாதை செலுத்த கூட திமுக யாரும் வரவில்லை. இந்த அரசியல் பேசக்கூடாது, இருந்தாலும் கூட அது மரியாதை செலுத்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மதிப்புடைய செல்வ பிறந்தை அவர்களே வந்திருந்தார்கள். உண்மையிலே நல்ல விஷயம். அதோ நம்ம தேசத்தில் உள்ள ஒரு பெண் இறந்தாலும் அது நம்மளுடைய சகோதரி இந்த உணர்வோடு தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி, இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் எல்லா காரியங்களும் செய்திருக்கிறார். இவ்வளவு பெரிய சூழ்நிலையில் இன்னைக்கு இந்திய நாட்டை பாதுகாக்க மட்டுமல்ல வல்லரசு நாடாக மாற்றிக் கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள்.
ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் நடக்கின்ற நிலைமையெல்லாம் பார்த்தா ரொம்ப வேதனையா. நடுக்காவிரியில தினேஷ் அப்படிங்கிற ஒரு பையனை பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி அவனை கள்ளசாரையா வித்தான்னு சொல்லி போலீஸ் படிச்சுட்டு போறாங்க. ஆனா அவருடைய சகோதரி கீர்த்தியா எங்க அண்ணன் விடுங்க, அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விஷத்தை குடிச்சிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்றாங்க, பிடிச்சிட்டாங்க. ஆனா போலீஸ் என்ன தெரியுமா சொன்னாங்க, அவங்க அந்த பெண்ணை பார்த்து கீர்த்தியா பார்த்து தவறான வார்த்தைகளை எல்லாம் பேசி முறையா உடனே ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போக முடியாம அந்த 2 நாள் காலதாமதமாக போய் அந்த கீர்த்தியா இறந்து போயிட்டாங்க. ஆனா இதே இது தானாக SC/ST கமிஷன் நமது அமைச்சர் அவர்கள் அதுக்கு தலைவராக இருந்தாங்க. SC/ST கமிஷன் டெல்லியிலிருந்து தானாகவே வந்து அந்த அவங்கள்ட்ட இருந்து என்கொயரி பண்றதுக்காக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நோட்டீஸ் அனுப்புறாங்க. ஆனா 22ஆம் தேதி கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி ஆஜராகணும். ஆனா 20ஆம் தேதி தான் அந்த வீட்டுல போய் அந்த மனுவை கொடுக்கறாங்க, அந்த சம்மனை கொடுக்கறாங்க. எப்படி போக முடியும்? அவங்களுக்கே ஒன்றும் வழி இல்லை. அது பிறகுதான் இங்க இருந்து எல்லாரும் உதவி செஞ்சு அப்புறம் டெல்லிக்கு போய் வந்திருக்காங்க. ஆக இப்படி எல்லாம் பாதிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இந்த அரசாங்கத்தில் நீதி கிடைக்காமல் இருக்கிறது. அது வேற விஷயம், அது இன்னொரு மேடையில் பேசிக்கொள்ளலாம். இருந்தாலும் கூட இவ்வளவு சிறப்பான முறையில் உணர்வோடு தேசப்பற்றோடு நாட்டுப்பற்றோடு நாமக்கல்லில் நாம் அனைவரும் போடுவதற்கு வாய்ப்பினை உருவாக்கி தந்த உங்கள் அனைவருக்கும் மாவட்ட தலைவருக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி உரை நகர தலைவர் தினேஷ். தேசிய கொடி பேரணிக்கு தலைமை ஏற்றிருக்கும் மாவட்ட தலைவர் KP சரவணன் அவர்களுக்கும், சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றிருக்கும் மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் அண்ணன் அவர்களுக்கும், மண்ணின் மைந்தர் எங்கள் நம்பிக்கை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கும், ரோட்டரி சங்கங்கள், அரிமா சங்கங்கள், வணிகர் சங்கங்கள், நாமக்கல் தாலுகா லாரி அசோசியேஷன், இவ்வாறு பல சங்கங்களிலிருந்து வருகை புரிந்திருக்கும் தலைவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும், நாமக்கல் கிழக்கு மாவட்ட மண்டல தலைவர்கள், நிர்வாகிகள், மேலும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்காக பெரு உதவியாக இருந்த நகரத்தை சார்ந்த சொந்தங்கள் அனைவர்களுக்கும், பொதுமக்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.